வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு விலைவாசியை உயர்த்துவதா? புரட்சி தமிழர் எடப்பாடியார் கண்டனம். ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுப்பது பொங்கல் பரிசா, தேர்தல் பரிசா? முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. திருச்சி மன்னார்புரத்தில் மோடி பொங்கல் விழா கொண்டாட்டம். பாரம்பரிய உடை அணிந்து கொண்டாடிய அமித்ஷா. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டிற்கு முகூர்த்த கால் நடப்பட்டது. அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்ட கிராம மக்கள். குப்பை அள்ளும் விவகாரத்தில் திருப்பூரில் திமுக MLA தர்ணா. தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என அடம்பிடித்த MLA. அதிகார பகிர்வு குறித்து பதிவிட்ட மாணிக்கம் தாகூருக்கு திமுக பதிலடி. காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பாளர் என TKS இளங்கோவன் கண்டனம். தமிழகம் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும். 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும் என வானிலை மையம் அறிவிப்பு. பழையது கழிந்து புதியது வர வேண்டும். திருச்சி மோடி பொங்கல் விழாவில் அண்ணாமலை பேச்சு. கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீசார். 2026 சட்டசபை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி? மாவட்ட செயலாளர்களின் கருத்தை கேட்ட பிரேமலதா. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திமுக அரசு பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை என்ற பெயரில் கொடுத்துவிட்டு விலைவாசியை குறைக்காமல் அதனை அவர்களிடமிருந்து பறிக்கும் செயலை ஆளும் கட்சி செய்து வருகிறதென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அடுத்த வாலவந்தான் குப்பத்தில் நடைபெற்ற அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் பேசிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் திமுக ஆட்சி காலத்தில் மக்கள் படும் துயரங்களை எடுத்துரைத்தார். முன்னதாக கள்ளக்குறிச்சியில் 108 அடி உயர பிரம்மாண்ட கொடியை ஏற்றி வைத்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டு தற்போது ஆட்சிக்கு வந்த பின்பு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு என்று அறிவிக்கிறார். இது பொங்கல் பரிசா அல்லது தேர்தல் பரிசா என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த 2022ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை. கடந்த 2023-24ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கினார்கள். 2025ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசு கொடுக்காமல் தற்போது 2026ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசு 3000 ரூபாய் அறிவிக்கிறார் என்றும் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி மன்னார்புரத்தில் நடந்த மோடி பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார். அவருக்கு பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. 1008 பானைகளில் பெண்கள் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். பாரம்பரிய உடை அணிந்திருந்த அமித்ஷா பொங்கல் பானையில் பச்சரிசி போட்டு பொங்கலை கொண்டாடினார். அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு முகூர்த்தக்கால் நடும் விழாவில் பங்கேற்க வந்த அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு விழாவிற்கு முகூர்த்தக்கால் எனப்படும் பந்தக்கால் நடுகின்ற பணி அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் நடைபெற்றது. ஒருதலைபட்சமாக விழா நடத்தப்படுவதாக கூறியதோடு முகூர்த்தக்கால் நடும் விழாவிற்கு அனைத்து சமூக மக்களையும் அழைக்க கூறி பொதுமக்கள் அமைச்சர் மூர்த்தியிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து நீதிமன்ற ஆணையை பின்பற்றி அரசு நடத்தும் விழாவில் எந்த பாரபட்சமும் இல்லை என்றும் ஆண்டுதோறும் அனைத்து தரப்பினரையும் அழைத்தே விழா நடத்தப்படுவதாக அமைச்சர் மூர்த்தி விளக்கமளித்தார். திருப்பூர் நகர் பகுதியில் குப்பை அள்ளும் விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிட்டிங் MLA சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வெள்ளியங்காடு பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை அள்ளும் வரை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என திமுக MLA செல்வராஜ் தெரிவித்தார். தர்ணாவில் ஈடுபட்ட MLAவை அதிகாரிகள் சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் அதனை கேட்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகார பகிர்விற்கான நேரம் இது என காங்கிரஸ் MP பேசியதற்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலளித்துள்ளார்.
கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள TKS இளங்கோவன், அவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் அல்ல, தேசிய தலைவரும் அல்ல, எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது என்று கூறிய TKS இளங்கோவன், இவரை போன்றவர்களை காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் என்றே மக்கள் பார்ப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு அறிவித்தது போல சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக காலமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் எங்களது கூட்டமைப்பான தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் வரும் 7ஆம் தேதி அடையாள போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். பழையது எப்போதும் கழிந்தாக வேண்டும் என்றும் புதியது எப்போதும் வர வேண்டும் என்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சியில் பாஜக சார்பில் நடைபெற்ற நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, உலக வரலாற்றில் எந்த ஒரு நாகரிகத்திலும் இல்லாத சிறப்புத்தன்மை நமது பொங்கலுக்கு இருக்கிறது என்றார். கோவா கப்பல் கட்டும் தளத்தில் சமுத்திர பிரதாப் கப்பலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய அவர், இந்த கப்பல் இந்தியாவின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றார். இந்த கடலோர காவல் படைக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாடு கப்பல்தான் சமுத்திரா பிரதாப் என்றார். இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் 60% உள்நாட்டை சேர்ந்தவை எனவும் 114.5 மீட்டர் நீளமும் 4200 டன் எடையும் கொண்ட இந்த கப்பல் 6000 கடல் மைல் தூரம் வரை செல்லக்கூடியது என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சென்னை மாநகர தூய்மை பணிகளில் தனியார் மயத்தை கண்டித்து கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியை நிரந்தரமாக்கி தர வேண்டும் என முழக்கமிட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் குப்பை கையாளும் பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம், மாநகராட்சியில் மீண்டும் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புத்தாண்டிற்கு முன்பு அதிரடியாக விலை குறைந்த நிலையில் புத்தாண்டிற்கு பிறகு மீண்டும் உயர்ந்து வருகிறது. ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 12,760 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,02,080 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி கடந்த 10 நாட்களாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 11வது நாளன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னரும் பணிக்கு செல்லாமல் இடைநிலை ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரி கடந்த சில ஆண்டுகளாக ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை போராட்டம் நீடிக்கும் என்று ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என மாவட்ட செயலாளர்கள் தங்களின் கருத்துக்களை எழுதி பெட்டியில் போட்டுள்ளனர். அவர்களின் கருத்து அந்தந்த மாவட்ட மக்களின் கருத்து. அதன்படியே கூட்டணியை முடிவு செய்து வரும் 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் அறிவிப்பேன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் என்றார். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்றும் வருகிற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு தேர்தலாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவை ஒட்டி கவர்னர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. நாட்டின் குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.
குடியரசு தின விழாவையொட்டி தமிழக ஆளுநர் RN ரவி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தேநீர் விருந்து அளிக்க இருக்கிறார். தமிழ்நாடு மக்களால் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வரும் ஆளுநர் RN ரவி வழங்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கிறோம் என செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணம் காரணமாக வரும் மார்ச் 3ஆம் தேதியன்று திருப்பதி ஏழுமலையான் கோவில் 10 மணி நேரம் நடை சாத்தப்பட உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது 2026ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணமாகும். பக்தர்கள் முன்கூட்டியே தங்களின் திருப்பதி பயணத்தை திட்டமிட்டுக் கொள்வதற்கு வசதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தற்போது மார்கழி மாத உற்சவத்துடன் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்று வருவதால் ஏழுமலையானை பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். வெனிசுலாவில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் வெனிசுலாவிற்கு அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெனிசுலாவில் உள்ள அனைத்து இந்தியர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.